ஆயால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து லூப் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஏன்னா ஜாவாவில் வந்து லூப் கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜாவான்னு இல்லை, நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் லூப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தான் பார்க்க போகிறோம். ஓகே, அது இப்போ அதுக்காக இப்போ எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து சைக்கிள் ரேசிங் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ லூப் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி திருப்பி பண்ணுறது, அதான் லூப். அது எந்த ஒரு ஆக்ஷனாலும் இருக்கலாம். ஓகே, சைக்கிளிங் இல்லை, பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம், ஏதோ ஒன்று அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து லூப்பை பொறுத்த வரைக்கும் ஓடிட்டே இருந்தால் என்ன யூஸ் கிடைக்குன்னா யூஸ் இல்லை. நம்ம அதுக்கு ஒரு டார்கெட் வைக்கிறோம். ஓகே, அதாவது ஒரு கண்டிஷன் வைக்கிறோம், இந்த இடத்துக்கு போய் நில்லு அப்படின்னு. சைக்கிள் ரேஸ்னால் அதே மாதிரி தான். லைக் இப்போ சென்னை வரைக்கும், திருநெல்வேலி டு சென்னை வச்சுக்கோங்க, அப்படி கிடையாது. பட் இருந்தாலும் ரேஸ் தான் வைக்கிறாங்கன்னா கண்டிஷன் என்னென்னா சென்னை போகணும். இல்லை ஒரு சில லேப்னு உண்டு, ஒரு பிரேக் ரவுண்டு இத்தனை தடவை ரவுண்ட் அடிக்கணும் உண்டு. அதுக்கு வந்து எனக்கு வந்து 5வது ரவுண்டில் வந்து இந்த இடத்துல நில்லுங்க அப்படி சொல்லுவாங்க, ஒரு கண்டிஷன். ஓகே, இதுதான் கண்டிஷன் லூப்பில். அண்ட் இந்த கண்டிஷன் இருந்தால் தான் அந்த இது ஸ்டாப் ஆகும், நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லை அது திருப்பி திருப்பி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. இதுக்கு எதுக்குன்னா அந்த சைக்கிள் வந்து ஒருத்தங்க 50 கிலோமீட்டர் பெர் ஹவரில் ஓட்டுறாங்க, ஒரு 30 கிலோமீட்டர் பெர் ஹவரில் ஓட்டுவாங்க, சில 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஓட்டுவாங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரோட டிஃப்ரென்ஸாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அதே இது கண்டினியூஸாக அப்படியே இருக்குமா கேட்டிங்கன்னா அப்படி இருக்காது. ஒருத்தர் திடீர்னு லாஸ்ட் டைமில் ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஒரு சில லாஸ்ட் டைமில் ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணி அவங்களால முடியலைன்னு. இந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷன் தான் நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் சொல்லுவோம். ஓகே, அது வந்து ஃபார் லூப்பில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும், நம்ம பார்க்கணும், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம வந்து இப்போ ஃபார் லூப் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பேசிக்கான ப்ரோக்ராமிங் சின்டாக்ஸ், இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, நான் சொல்லியிருக்கேன். பப்ளிக்ங்கிறது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அண்ட் கிளாஸுங்கிறது இன்ஸ்டன்ஸ் கிளாஸ். கிளாஸ் 2 டைப்ஸ் இருக்குது, இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக். அது இது இன்ஸ்டன்ஸ் கிளாஸ், இது கிளாஸ் நேம், ஓப்பன் பேரண்டிசிஸ். இது பப்ளிக்ங்கிறது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், ஸ்டாட்டிக்ங்கிறது கிளாஸ் டைப், அண்ட் வாய்டுங்கிறது நம்ம ப்ரோக்ராமில் என்ன இன்புட்டாக கொடுக்குறோங்கிறத பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன். இது வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு காமிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடியது. ஓகே, அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபார் லூப் பார்ப்போம். ஓகே, என்னென்ன லூப் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க, காமிக்கிறேன் நான் இப்போ உங்கள்கிட்ட. ஃபார், ஒயில், டோ ஒயில், ஃபார் ஈச். ஜாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 லூப் கண்டிஷன் இருக்குது. ஓகே, அது 4 லூப் கண்டிஷன் இதுதான். ஃபார் லூப்புக்கு தான் நான் சொன்ன மாதிரி தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட. ஒயில், டோ ஒயில் ரெண்டுமே அதே மாதிரி தான். ஃபார் ஈச் வந்து மோஸ்ட்லி நம்ம இப்போ யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் ஈச் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, மோஸ்ட்லி நம்ம ஃபார் ஈச் யூஸ் பண்ணுறது வந்து ஒரே ஆரே பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆர் லிஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபார் ஈச் யூஸ் பண்ணுவோம். அது லேட்டராக பார்ப்போம். இப்போ ஃபார் மட்டும் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டிஏ ஏ ஈக்குவல் டு 10. ஓகே, அண்ட் காமன் நம்ம இப்போ என்ன செய்யணும்னா அண்ட் ஃபார் டெஃபினேஷன் ஃபார் இப்போ வந்து என்னென்னா கண்டிஷன் என்னென்னா எனக்கு 0 ஸ்டார்ட் பண்ணு இனிஷியல் வேல்யூ அதுதான். கண்டிஷன் என்னென்னா எனக்கு வந்து ஐயோட வேல்யூ வந்து 10 இருக்கிற வரைக்கும் இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூவாக இருக்கும். ஓகே, இது ட்ரூவாக இருக்கிறது அந்த லூப் வந்து ரன் ஆகும், இல்லைனா ரன் ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா இந்த வேல்யூ, அதாவது நம்ம வேல்யூ வந்து எதோட இன்க்ரீஸ் ஆகணும், ஒன்னோட இன்க்ரீஸ் ஆகணுங்கிறதுக்காக ஐ ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்னு கொடுக்குறோம். இது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் சொல்லுவாங்க. சரி, போஸ்ட், அது இது வந்து இன்க்ரிமெண்ட் வேல்யூ. இது வந்து 2 டைப்பாக பிரிப்பாங்க, ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அதை நம்ம திருப்பி பார்க்கும்போது நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். இப்படி அர்த்தம் என்னென்னா ஐயோட வேல்யூ ஒன்றா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அண்ட் இப்போ இதுக்குள்ளே போனோம்னா உங்களுக்கு ரெண்டாவது எப்படி தெரியணும், எப்படின்னு தெரியணும், நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ள சிஸ்டம் டாட்
ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துட்டு உள்ள ஐன்னு டைப் பண்ணி வச்சிங்கன்னா கூட போதும். ஓகே, ஸ்மால் கேப்ஸில் ஏன்னா மேலே நம்ம ஸ்மால் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு சேவ் சேவ் பண்ணுறது லோ ஒன் டாட் ஜாவா ஃபைல் கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் நம்ம அவுட்புட் பார்க்கணுங்கிறதுக்காகனா சிஎம்டி ஓகே ஜாவாசி ஃபைல் நேம் டாட் ஜாவா வேறு தான் காமிக்கும். ஓகே, வேறு இல்லை. ஓகே, இப்போ வந்து லூப் ரன் ஆகிருக்கு. நம்ம கொடுத்த மாதிரி இனிஷியல் வேல்யூ 0. ஓகே, இனிஷியல் வேல்யூ 0 கொடுத்தோமா, ஐயோ வேல்யூ 0 அப்போ ஸ்டார்ட் ஆகி கண்டிஷனில் வந்து ஐயோ வேல்யூ 10 ஆகுது. அது வரைக்கும் ரன் ஆகுது. அதுக்கு மேலே போகும்போது அந்த வேல்யூ வந்து லூப் பிரேக் ஆகிடுது. ஓகே, ஏன்னா கண்டிஷன் இதில் ஃபால்ஸ் ஆயிரும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து மூவ் ஆகும். ஓகே, அப்போ ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ட்ரூ இது வந்து பூலியன் வேல்யூ. ஓகே, ட்ரூ அப்படின்னா 1 அப்படின்னு அர்த்தம், ஃபால்ஸ்னா 0ன்னு அர்த்தம். இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா லூப் விட்டு வெளியே வந்துடும். இல்லை அதுக்கு முன்னாடியே வர வைக்க முடியாத கேட்டிங்கன்னா அது வர வைக்க முடியும். பட் அது நம்ம பிரேக்னு சொல்லுவாங்க. ஓகே, அது இப்போ தேவையில்லை. இதான் பேசிக்காக லூப் கண்டிஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.